எல்லார் வீட்லேயுமே பழைய கேலண்டர் அட்டை இருக்கும். அந்த கேலண்டரில் ஏதாவது ஒரு சாமி படமோ இல்லை சீனரியோ ஏதோ ஒன்று இருக்கும். அது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போடாமலே வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பழைய கேலண்டர் அட்டையை தூக்கி போடாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ரீயூஸ் ஐடியா இப்போ பார்க்கலாம். நம்ம செல்ஃபில் துணி மடித்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு அப்படியே நம்ம மடித்து வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கலைஞ்சிரும். ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது அடுத்து விழும், அடுத்து இன்னொன்று அப்படி இப்படின்னு கீழே விழும். நம்ம அப்படியே அவசரத்தில் அதை அப்படியே சுருட்டி அப்படி இப்படி திணிச்சு தூக்கி வச்சுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த கேலண்டர் அட்டையை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி தனித்தனியாக ஒரு இதுக்கு நடுவில் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸும் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கும்போது இன்னொரு ட்ரெஸ்ஸு கீழே விழுவுறது அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. கரெக்டாக நம்ம எதை எடுக்கிறோமோ அது மட்டும் வரும். அடுத்து இருக்கிறது அப்படியே நீட்டாகவே இருக்கும். நமக்கு எப்போயுமே அது மெஸ்ஸியாகவே இருக்காது, நீட்டாகவே இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் டிப்ஸ். எதுக்கு வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுறத நம்ம இந்த மாதிரி செல்ஃபில் வச்சோம் அப்படின்னா நீட்டாகவும் இருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும். தேங்க்யூ.